புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 திருவசனங்கள் 26 தொடக்கம் 33 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருள் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உன் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் வாழ்வு ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்றன. எனவே நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பொதுக்காலத்தின் 12வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளினுடைய மையச் செய்தியாக இன்றைய நற்செய்தியிலே 3 முறை ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று 3 முறை எங்களுக்கு சொல்லுகிறார். இன்னும் வேதாகமம் முழுவதுமே நாங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது 365 தடவைகள் அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். டு நாட் பி afraid. 365 தடவைகள் கடவுள் எங்களுக்கு இந்த வேதாகமத்திலே அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க வேண்டும். எங்களுக்கு அச்சம் வருகின்ற பொழுது, பயம் வருகிற பொழுது, இந்த மன நெருக்கடிகள் வருகிற பொழுது, எங்களுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள், துன்பங்கள், நோய் நொடிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் do not be afraid, அஞ்சாதீர்கள். இதுதான் இன்றைய 3 வாசகங்களும் வேறு வேறு கோணங்களிலே எங்களுக்கு செய்தியாக தருகின்றன. ஆகவே இந்த வாசகங்களை மீண்டும் மீண்டும் வாசித்த பொழுது, இப்படியாக இந்த அஞ்சாமல் வாழ்ந்த ஒரு நபர் யார் என்று நான் தேடிய பொழுது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் சேர்ந்த பொழுது என்னுடைய மனக்களுக்கு வந்தவர் யார் என்றால், எல் சல்வடோரின் பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ. ரொமேரோ அவர்கள்தான் என்னுடைய மனதிற்கு வந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்குற பொழுது, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், இந்த உலகத்திலே உடலை கொண்டு ஆன்மாவுக்கு எதையும் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது, அந்த வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையிலே நிஜமாக மாறுகின்றன. ஒரு அஞ்சாத மனிதன் என்றால் ஆர்ச் பிஷப் ஆஸ்கார் ரொமேரோ. 1917ஆம் ஆண்டு அவர் எல்சரோ மண்ணிலே பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தார். குருவாகினார், ஆயராகினார். அவர் சொல்லுவார்கள், அவர் ஒரு அமைதியான, மிகவும் எச்சரிக்கையான மனிதர் என்று சொல்லுவார்கள். He was a very conservative bishop. அதாவது திருச்சபை பாரம்பரியங்களை, திருச்சபை படிப்பினைகளை, திருச்சபை கட்டமைப்புகளை காக்கக்கூடிய ஒரு ஆயராகத்தான் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்வை அந்த எல்சலோர் மக்களுடைய அந்த கண்ணீர்களும் கவலைகளும் வேதனைகளும், அந்த மக்களுடைய இழப்புகளும் மரண ஓலங்களும் மாற்றிவிட்டன. குறிப்பாக அவருக்கு ஒரு அழகான குறு நண்பர் இருந்தார், ருத்திலோ கிராந்தே. இந்த சக குருவாக வாழ்ந்த இவர் அவருக்கு ஒரு மிகவும் சிறந்த நண்பராக இருந்தார். ஆனால் ஒரு முறை அவர் பயங்கரமாக கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டு அவர் உடல் வந்த பொழுது அந்த உடலை பார்த்த பொழுது அவருக்குள்ளே ஒரு ஆழமான சிந்தனை ஏற்பட்டது. அதாவது, இந்த மக்கள் இத்தனை மரண ஓலங்களை சந்திக்கிற பொழுது நான் அமைதி காக்க முடியாது, நான் பேச வேண்டும் என்று அவர் சிந்தித்தார்.
மரண அச்சத்தின்கிடையே அவர் உண்மைகளை பேசினார். அதாவது அவர் ஒவ்வொரு மறைவுரைகளிலும் அந்த மக்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர் பேசிக்கொண்டிருந்தார், துணிவோடு பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு பல செய்திகள் கொடுக்கப்பட்டன. பேசுவதை நிறுத்துங்கள், இல்லையேல் உங்கள் உயிரை நாங்கள் கொண்டு விடுவோம். மரண அச்சுறுத்தல். பேசுவதை உடனடியாக நிறுத்துங்கள், இல்லை என்றால் உங்களை நாங்கள் கொண்டு விடுவோம். ஆனால் அவர் சொன்னார், ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை விட்டு ஒரு பொழுதும் ஓட மாட்டான். என்னுடைய மக்களுடைய வேதனைகளால் என்னுடைய வேதனைகள் என்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார். இவ்வாறாக ஒரு முறை அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு மறையுரையாற்றினார். அதாவது மறையுரை சொன்னார், அப்பாவிகளை கொள்ளும் கட்டளைகளுக்கு போர் வீரர்கள் கீழ்ப்படிய வேண்டாம் என்று அந்த போர் வீரர்களும் வெளிப்படையாக கூறினார். அந்த வார்த்தைகள் அவருடைய உயிரை பறிக்கும் என்று தெரிந்தும் அஞ்சவில்லை. துணிவோடு பேசினார், பயமற்றவர்களாக பேசினார். ஆகவே ஒரு முறை ஒரு நிருபர் அவரை பார்த்து கேட்கிறார், உங்களை கொன்று விடுவார்கள் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், ஒரு கிறிஸ்தவராக நான் உயிர்த்தெழுதலை நம்புகிறேன், என்னை கொன்றாலும் என் மக்களிடையே நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னார். பயமற்றவராக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆகவேதான் நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் என்னவென்றால், இவ்வாறாக எனக்கு பயமில்லை, நான் கிறிஸ்தவர்களாக உயிர்த்தெழுதலை நம்புகிறேன், என்னை கொன்றாலும் என் மக்களோடு நான் உயிர்த்தெழுந்து வாழ்வேன், அவருடைய மனங்களிலே இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை பற்றி சிந்திக்கிற பொழுது, இந்த வார்த்தைகள் ஒரு வெறும் வீரனுடைய வார்த்தைகள் அல்ல, சாதாரணமாக ஒரு வீரன் சொன்ன வார்த்தைகள் அல்ல. மாறாக இந்த வார்த்தைகள் எதை பிரதிபலிக்கிறது என்றால், இறைவனில் நம்பிய ஒரு விசுவாசிகளின் வார்த்தை. நான் பயப்பட மாட்டேன். Even if I die, I will be in the hearts of the Salvatorian people. I will rise with them. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆயருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் கொலை செய்யப்பட்டார். திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அப்பரசங்களை உயர்த்துகிற பொழுது ஒரு போர் வீரன் அவரை கொலை செய்தார், அதிலே இறந்தார். ஆனால் இன்று மக்களுடைய மனங்களிலே வாழுகிறார், ஒரு மறைசாட்சியாக போற்றப்படுகிறார். ஏனென்றால் அவர் அஞ்சா நெஞ்சனாக இந்த உலகத்திலே ஆண்டவருடைய செய்திகளை கொடுத்து வந்தார். ஆகவே ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், அஞ்சாதீர்கள். எங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய பயங்கள், பீதிகள், எதிர்காலத்தை பற்றிய பீதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். அதுக்குரிய காரணங்களை இன்றைய 3 வாசகங்களும் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன. முதலாவது வாசகம் ஜெரோமியா வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எரேமியா அந்த புத்தகத்திலிருந்து. எரேமியா உண்மையை பேசினார். அதாவது ஆண்டவர் அவருக்கு எதை சொன்னாரோ அந்த உண்மையை பேசிய பொழுது அவர்கள் எல்லோரும் அவரை எதிர்க்க தொடங்கினார்கள். ஆக எரேமியா சொல்லுகிறார், சுற்றிலும் ஒரே திகில், எல்லா இடமும் ஒரே திகிலாக இருக்கிறது, அகெல்லாம் என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய நண்பர்களே என்னுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார். தான் மிக பெரும் வேதனை. அதாவது எதிரிகள் எங்களுக்காக அழிக்க காத்திருக்கிறது வேறு விடயம். ஆனால் ஜெரேமியா சொல்கிறார், என்னுடைய நண்பர்களே என்னை அவர்கள் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார். இப்படியான ஒரு மரண ஓலத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த மரண ஓலம் வந்ததென்றால், ஆண்டவர் என்னை அழைத்தார், பிடுங்கவும் தடுக்கவும் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை, ஆனால் அந்த வார்த்தைகள் மக்கள் விரும்பாத வார்த்தைகளாக இருந்தபொழுது அதை போதித்தார். அப்பொழுது அவருக்கு வந்தது சோதனைகளும் பயங்கரமான வேதனைகளும் மரண பயங்களும். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதான் இந்த வாசகத்துடைய மையமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கிறார். இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல் என்னோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் இந்த குருத்துவ வாழ்வை வாழ்ந்திருக்கிற இந்த வேளையில், இந்த 37 ஆண்டுகளிலே எத்தனையோ பங்குகளிலே, எத்தனையோ இடங்களிலே தனிமைகள், வேதனைகள், எதிர்ப்புகள் மத்தியிலே வாழ்ந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமான அனுபவமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் வலிமை மீந்த அந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் இதற்கு மஞ்சப் போவதில்லை. அதாவது இந்த இருளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர் ஆண்டவர், இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர் ஆண்டவர். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு ஜெரேமியா ஆண்டவரை புகழச் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு புகழ்பாடுங்கள், அவரை புகழ்ந்தேற்றுங்கள், ஏனெனில் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிருந்து விடுவித்தார். அந்த திகில் மாறவில்லை, துன்பங்கள் மாறவில்லை, வேதனைகள் மாறவில்லை.
ஆனாலும் அந்த எரேமியா என்கிற நிறைவாக்குற ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். புகழ்ந்து பாடுற ஏன் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் தீரவில்லை, எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர் வலிமவீந்த போர் வீரனை போட இருக்கிறார். ஆகவே நான் எனக்கு அஞ்ச மாட்டேன், எனக்கு ஒரு பயம் இல்லை. அந்த பயத்திலே இந்த பீதிகள் மத்தியிலே ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற அதை சிந்திக்கிற பொழுது அவர்களுடைய அமைதி ஏற்படுகிறது. ஆகவே அவர் புகழத் தொடங்குகிறார். ஆகவே நண்பர்களே, இன்றைய பதிலுரை பாடல் மிக அழகான ஒரு பதிலுரை பாடல். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழிதார். எரேமியா ஆண்டவர் நோதி கதறுகிறார், வேதனையிலே அழுகிறார். அப்பொழுது அவர் அந்த நம்பிக்கையாளராக அவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழிதார். இந்த சங்கீத ஆசிரியரும் எத்தனையோ பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்த பொழுது ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார். எப்படி என்றால், ஆண்டவரே நான் நல்லவன், நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்திருக்கிறேன், இப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லவில்லை. என்னுடைய தகுதியை பற்றி பார்க்காதே, நீருடைய பேரன்பினால். இந்த வார்த்தை மிக அழகானது, பேரன்பினால். இந்த வார்த்தை இந்த வேதாகமத்திலே மீண்டும் மீண்டும் வருது. ஆண்டவருடைய அன்பு சாதாரண அன்பு அல்ல, ஒரு பேரன்பு. ஆகவே அந்த பேரன்பினால் எனக்கு பதில் மொழிதார். என்னுடைய வேதனையிலே நான் கதறுகிறேன், துன்பங்களிலே கதறுகிறேன். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவரே ஒரு போர் வீரனாக, வலிமை வாய்ந்த போர் வீரனாக என்னோடு இருக்கிறீர். ஆகவே அந்த போர் வீரனாக இருப்பதற்கு காரணமுடைய பேரன்பு இந்த துன்ப வேளையிலும் நோக்கி அழைக்கிறேன். ஆகவே அந்த பேரன்பினால் எனக்கு பதிலுரை தாரும் என்று இந்த சங்கீதம் மிக அழகாக இருக்கிறது. நாங்கள் துன்பங்களிலே, வேதனைகளிலே, கஷ்டங்களிலே இருக்கிற பொழுது இந்த 69வது சங்கீதத்தை நாங்கள் செபிக்கலாம். ஆண்டவரே நீர் பேரன்பு கொண்டவர், எனக்கு நீர் பதிலுரை தாரும். அதைத்தான் புனித பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்கிறார், ரோமியர்கள் திருமுகத்தில். இந்த உலகத்திலே பாவம் கொடியது. இந்த பாவம் இந்த முதல் ஆதாமினால் வந்தது, கொடியது, பயங்கரமானது. ஆனால் 2வது ஆதாம் இந்த உலகத்திலே கொண்டு வந்த அருள் அதனை விட வல்லமையானது. அந்த அருள் பெருக்கெடுத்து பாய்கிறது தான் ஆண்டவருடைய பேரன்பு எங்களுக்கு வருகிறது. அதாவது இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறதான், எங்களுடைய பலவீனம் இருக்கிறதான், நாங்கள் பல முறையில் விழுந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய பலங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் பார்த்து சிந்தித்து கணக்கெடுத்து என்னை தீர்ப்பிடுகின்ற ஒருவர் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்களுக்கு மேலாக அந்த அருள் அணுகடந்த வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பாவம் தோற்று விடுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே சரணாகதி அடைகிற பொழுது, ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ளே போகிற பொழுது, எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் தருகின்ற அருள் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அந்த அருள் அணுகடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பவுல் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை இந்த பாவத்துக்கும் இந்த அருளுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறார். அந்த பேரன்பு தான் இந்த அருளை தருகிறது. இந்த அருள் எங்களோடு இருக்கும் வரைக்கும் எங்களை எவருமே ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எதிரிகள், நண்பர்கள், எவர்கள் எதை செய்தாலும், எங்களுடைய வாழ்க்கையிலே நான் தான் பாவத்தை செய்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் தந்திருக்கின்ற அருள் எங்களுக்கு அடைகடந்தோடுகிறாக. பவுலுடைய வாழ்க்கையிலே 3 முறை என்னிடம் இருக்கின்ற இந்த முள்ளை எடுத்துவிடும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை ஒன்றுதான், என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை விளங்குகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் எங்களுக்கு சொல்லுகிறது. மிக அழகாக எளிமையாக இயேசு கற்பிக்கிறார், எளிமையான உருவகங்களை. அதாவது நாங்கள் பெருமதி உள்ளவர்கள், நாங்கள் ஆண்டவருடைய படைப்பு, மேக்னிஃபிகா ஹியூமனிட்டாஸில் எங்களை திருத்தந்தி சொல்லுவது தான், நாங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் படைப்பு. அந்த பெரும் படைப்பு அதை எவ்வாறு அந்த பேரன்பு எங்களுக்கு இருக்கிறது, அந்த பேரன்பிலே நாங்கள் பெரும் படைப்பு என்பதை ஆண்டவர் சிறிய ஒரு அழகான ஓமை மூலம் சொல்லுகிறார். அதாவது ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்ளுவதற்கு அஞ்ச வேண்டாம். ஆஸ்கோ ரொமேரோ அதைத்தான் செய்தார். உடலை கொல்லுவார் என்று தெரியும், ஆனால் ஆன்மாவை கொல்ல முடியாது. இன்றும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவரை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி போட்டு ஜேசு சொல்லுகிறார், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? இந்த சிட்டுக்குருவிகள் இன்சிக்னிஃபிகண்ட். இந்த விவிலிய ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் இன்சிக்னிஃபிகண்ட் அந்த வேர்ட். அதாவது ஒரு பெரும் மதிப்பு உடையதல்ல 2 குருவிகள். அவையை நாங்கள் பெருசாக கதைப்பதில்லை, அதை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. தே வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் அந்த இன்சிக்னிஃபிகண்ட் குருவிகள் அவை கூட தந்தையினுடைய விருப்பமின்றி கீழே விழ முடியாது.
அவ்வளவுக்கு ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கிறது. அந்த சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் பெரிய அப்போ யோசிச்சு பார்க்கணும். இந்த சிட்டுக்குருவிகளை இன்சிக்னிஃபிகன்ட் சொல்லுகிற மிகவும் பெருமதியற்ற எவரும் கருத்தில் எடுக்காத 2 குருவிகளை ஆண்டவர் இப்படி பார்க்கிறார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட அந்த பேரன்பினால் வழிநடத்தப்படுகிற மனுஷரை கடவுள் எப்படி தாங்கிக் கொள்வார் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒன்றை இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுடைய தலையில் இருக்கிற முடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன. தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம், இதை பற்றி நாங்கள் ஒரு விவிலிய பார்வையிலே பார்க்கிற பொழுது, தலையில் இருக்கிற முடிகளை எல்லாம் கடவுள் எண்ணி இருக்கிறார் என்றால் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அதாவது கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு ஆழமான உறவு இருக்கிறது. அந்த உறவு எப்படி என்றால், கடவுள் எங்களை முற்றுமுழுதாக அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 அதை தெளிவாக சொல்லுகிறது. He knows me through and through. என்னை முற்றுமுழுதாக அறிந்திருக்கிறார். நான் நடப்பதையும் அறிந்திருக்கிறார், எழுவதையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய கடவுள் என்னை பற்றி கொண்டிருக்கிற அறிவு எனக்கே வியப்பாக இருக்கிறது. என்னை பற்றி தெரியாத அளவு கூட எனக்கு தெரியாத விடயங்களையும் கடவுள் அறிந்திருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தைகள் சொல்கிறது. என்னுடைய தரையில் இருக்கின்ற எல்லா முடிகளும் எண்ணப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பேரன்பு, ஆண்டவருடைய அந்த அறிவு, அந்த அன்பை நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதற்குமே அஞ்ச தேவையில்லை என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் புனித ஜான் பால் II, 2ஆம் ஜான் பால் தன்னுடைய திருத்தந்தையா வந்த பிற்பாடு சொன்ன வார்த்தை தான், டூ நாட் பி அஃப்ரைட். அவர் அந்த பல்கனியிலிருந்து சொன்ன வார்த்தைகள் இதுதான். திருத்தந்தை வந்த மக்களுக்கு சொன்னார், டூ நாட் பி அஃப்ரைட். இரண்டால் அவர் நாசிகளுக்குள் வாழ்ந்தார், சோசிய படைகளுக்குள்ளே வாழ்ந்தார், பயங்கரமான திகிலைக்குள்ளே வாழ்ந்தார். ஜெரமியா போல எங்கும் திகில் என்கின்ற ஒரு வாழ்க்கை பின்னணியிலே வாழ்ந்தார். திருத்தந்தையா வந்த பிற்பாடு அவர் சொன்ன வார்த்தைகள், டூ நாட் பி அஃப்ரைட், ஓப்பன் வைட் யுவர் ஹார்ட்ஸ் டு கிரைஸ்ட். உங்களுடைய மனங்கள், இதயங்களை ஆண்டவருக்கு அகலத் திறந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நோய்கள் வரலாம், எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் வரலாம், எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்கள் வரலாம். நாங்கள் நம்பியவர்கள் கூட, நாங்கள் நம்பி வாழ்ந்தவர்கள் கூட எங்களை உண்மையிலே மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள். ஆகவே இறுதியாக நம்முடைய ஆயர் ஒஸ்கோ ரொமேரோ சொன்ன வார்த்தைகள், என் வாழ்வு இறைவனின் கரங்களிலே உள்ளது. அதை இன்று நாங்கள் சிந்திப்பாவோம். யுவர் லைஃப் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கரங்களில் என்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று வாழ்ந்தபடியால் தான் துணிவோடு ஒரு மறுசாட்சியாக மரணித்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, பயம் இல்லாதவன் தான் துணிவாளன் அல்ல. பயத்தை விட இறைவன் அதிகமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறவே உண்மையான துணிவாளர். நாங்கள் பயம் இல்லாமல் வாழ முடியாது, பயம் வரும். அந்த பயம் இல்லாமல் இருப்பவர் துணிவாளர். ஆனால் அந்த பயத்தை விட இறைவனை அதிகமாக நம்புகிறவனே உண்மையான துணிவாளர். இந்த நாளிலே ஆண்டவரை நம்புவோம், அவருடைய பேரன்பை நம்புவோம், இந்த 3 வாசங்களில் தருகின்ற அந்த வார்த்தைகளை நம்புவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கள், பீதிகள் வருகிற பொழுது ஆண்டவர் சொன்ன இந்த 3 வாசகங்களில் வருகின்ற அஞ்சாது என்ற வார்த்தைகளை நாங்கள் கரம் பிடித்து வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நாளிலே சிந்திப்போமாக. ஆமென்.